சென்னை கண்ணகி நகரில் பிறந்து 45 நாட்களே ஆன ஆண் குழந்தை கடத்தல் சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியானது. கண்ணகி நகரைச் சேர்ந்த ஆரோக்கியதாஸ் நிஷாந்தினி தம்பதிக்கு 45 நாட்களுக்கு முன்பு ஆண் குழந்தை பிறந்தது. நிஷாந்தினி குழந்தையுடன் வீட்டில் இருந்தபோது அங்கு வந்த பெண் ஒருவர் குழந்தைக்கு அரசு சார்பில் மாதந்தோறும் 1000 ரூபாய் வாங்கி தருவதாக கூறியுள்ளார். இந்த மாதிரி ஏழைப்பட்ட மக்களுக்கு நான் ஊடி வேலை செய்கிறேன், நான் எடுத்து தரேன், இந்த மாதிரி வாங்க, நான் என் குழந்தைய என் பொண்ணு கூட வரேன், என் பொண்ணு தூக்க முடியல, அந்த குழந்தைய நான் வரேன், இல்லை நீ வானவே வேணாம், நீ வந்து தாயும் புள்ளியமா வந்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்க. அதனை நம்பி அந்த பெண்ணுடன் குழந்தையை தூக்கிக் கொண்டு நிஷாந்தினி ஆட்டோவில் சென்றதாக தெரிகிறது. தியாகராய நகருக்கு சென்றவுடன் 100 ரூபாயை நிஷாந்தினியிடம் அந்த பெண் கொடுத்து குழந்தைக்கு பால் வாங்கி வர சொல்லியதாக கூறப்படுகிறது. நிஷாந்தினி திரும்பி வந்து பார்த்தபோது குழந்தையுடன் அந்த பெண் மாயமாகியுள்ளார். இது தொடர்பாக ஆரோக்கியதாஸ் மற்றும் நிஷாந்தினி தம்பதி கண்ணகி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். குழந்தையை கடத்திச் செல்லும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. அதில் தனது துப்பட்டாவால் குழந்தையின் முகத்தை மறைத்தபடி அந்த பெண் செல்லும் காட்சி பதிவாகியிருந்தது. சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றியுள்ள காவல்துறையினர் குழந்தையை தேடி வருகின்றனர். பாம்பன் புதிய பாலத்தில் 2வது நாளாக 90 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில் இயக்கப்பட்டு சோதனை ஓட்டம் நடைபெற்றது. 1914ஆம் ஆண்டு மண்டபம் ராமேஸ்வரம் தீவு பகுதியை இணைக்கக்கூடிய வகையில் பாலம் கட்டப்பட்டது. 100 ஆண்டுகளுக்கு மேல் செயல்பட்டு வந்த நிலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கடந்த 3 ஆண்டுகள் ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் 550 கோடி ரூபாய் மதிப்பில் பாம்பனில் புதிய பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. ரயில் போக்குவரத்து தொடங்குவதற்கான ஆய்வுகள், சோதனை ஓட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் 2வது நாளாக பாம்பன் பாலத்தில் அதிவிரைவு ரயில் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. ரயில்வே முதன்மை பாதுகாப்பு அதிகாரி சௌத்ரி தலைமையில் சோதனை ஓட்டம் மேற்கொள்ளப்பட்டு தானியங்கி தூக்கு பாலத்தில் ஆய்வு நடத்தப்பட்டது. மண்டபத்தில் இருந்து பாம்பன் ரயில் பாலம் வரை 110 கிலோமீட்டர் வேகத்திலும், புதிய பாம்பன் பாலத்தில் 90 கிலோமீட்டர் வேகத்திலும், புதிய பாலம் முடிவடையும் இடத்தில் இருந்து ராமேஸ்வரம் வரை 110 கிலோமீட்டர் வேகத்திலும் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. கன்னியாகுமரியில் கடல் நடுவே திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டு வெள்ளி விழா காணும் நாளில் கண்ணாடி கூண்டு பாலம் திறக்கப்படும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் நிறுவப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா காண்பதையொட்டி வரும் டிசம்பர் 31 மற்றும் ஜனவரி 1ஆம் தேதி ஆகிய 2 நாட்கள் தமிழக அரசு சார்பில் 25வது ஆண்டு நிறைவு பெருவிழா கொண்டாடப்படவிருக்கிறது. இந்த விழாவிற்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வருகை தரவிருக்கிறார். இந்நிலையில் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு திருவள்ளுவர் சிலையை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் 38 கோடி ரூபாய் மதிப்பில் கண்ணாடி பால பணிகளையும் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை இணைக்கும் கண்ணாடி பாலத்தை முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ளதாக கூறினார். ஐயன் திருவள்ளுவருடைய சிலைக்கும் அருகில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறைக்கும் ஒரு இணைப்பு பாலமாக, கண்ணாடி பாலமாக ஒரு பாலம் அமைக்க வேண்டிய அந்த முயற்சியை ஏற்கனவே தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வந்திருக்கிறது. அந்த பாலத்தையும் விரைவிலே அந்த பணிகளை முடித்து மாண்புமிகு முதலமைச்சருடைய திருக்கரங்களாலே திறந்து வைக்கக்கூடிய அந்த பணிகள் மிக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆய்வில் மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா, மேயர் மகேஷ் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். சென்னை குரோம்பேட்டை அருகே சாலையில் தறிக்கெட்டு ஓடிய லாரி சலூன் கடைக்குள் புகுந்த பதைக்க வைக்கும் காட்சிகள்தான் இவை. திருநீர்மலை பிரதான சாலையில் உள்ள பெட்ரோல் நிலையத்தில் லாரி ஒன்று டீசல் நிரப்பிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டது. அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 இருசக்கர வாகனங்களை இடித்து தள்ளிவிட்டு சலூன் கடை மீது மோதியது. லாரி வேகமாக வந்து கடைக்கு வெளியே மோதியதும் கடையில் முடித்திருத்தம் செய்து கொண்டிருந்தவர்கள் அலறியடித்து உள்ளே ஓடினர். அதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்து குறித்து குரோம்பேட்டை போக்குவரத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
இப்படி காவல் வாகனத்தில் அமர்ந்து மது அருந்திய சிறப்பு எஸ்ஐ தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை பரங்கிமலை ஆயுதப்படை காவல் சிறப்பு உதவி ஆய்வாளராக உள்ளவர் லிங்கேஸ்வரன். இவர் கைதியை சிறைக்கு அழைத்துச் சென்றுவிட்டு காவல் வாகனத்தில் திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது சீருடை அணியாமல் மற்ற காவலர்கள் முன்னிலையில் அவர் மது அருந்தியதாக வீடியோ பரவியது. வீடியோ சர்ச்சையான நிலையில் இதுகுறித்து காவல்துறை உயரதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அதன் தொடர்ச்சியாக லிங்கேஸ்வரன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். 10 மற்றும் 12ஆம் வகுப்புக்கான பாடத்திட்டம் 15 விழுக்காடு குறைக்கப்பட உள்ளதாக வெளியான தகவல் உண்மையில்லை என்று சிபிஎஸ்இ விளக்கம் அளித்துள்ளது. 2025ஆம் ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முக்கிய மாற்றங்கள் அறிமுகம் செய்யப்பட்டிருப்பதாகவும் முதற்கட்டமாக 15 விழுக்காடு அளவுக்கு பாடத்திட்டம் குறைக்கப்பட உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகின. வெறுமனே மனப்பாடம் செய்வதை தவிர்த்து முக்கிய பாடங்களில் அதிக கவனம் செலுத்தி மாணவர்கள் படிப்பதை உறுதி செய்ய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டது. இந்நிலையில் இதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கூடிய சிபிஎஸ்இ எனப்படக்கூடிய மத்திய இடைநிலை கல்வி வாரியம் 10 மற்றும் 12ஆம் வகுப்புக்கான பாடத்திட்டத்தில் 15 விழுக்காடு குறைக்கப்பட உள்ளதாக வெளியான தகவல் உண்மையில்லை என்று விளக்கம் அளித்துள்ளது. மேலும் சிபிஎஸ்இ தேர்வு முறை மற்றும் உள் மதிப்பீட்டு முறையில் எந்தவிதமான மாற்றமும் செய்யவில்லை என்றும் கூறியுள்ளது. தேர்வு முறை உள்ளிட்ட எந்தவொரு தகவல்களும் அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் சுற்றறிக்கை வாயிலாக வெளியிடப்படும் என்றும் சிபிஎஸ்இ விளக்கம் அளித்துள்ளது.